शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्तद्विरदवक्त्राद्याः पार्षद्या परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रिये. ஸ்ரீமன்னாராயண நமஸ்காரம் பண்ணிட்டு பீஷ்மர் அருளிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட 3வது திருநாமமான வஷட்காரகாங்கிற திருநாமத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். வஷட்காரகா அப்படின்னா தன் நிச்சயாலேயே எல்லாரையும் தன் வசத்தில் வைத்திருப்பவர், தானே நியமிக்கிறார். எல்லாரும் என்ன பண்ணணும்னு கட்டளை இடுறதே பெருமாள் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு அர்த்தம். அது அநேக கல்யாண குணங்கள், அசாதாரணமான கல்யாண குணம், நம்மளால் எண்ண முடியாது, அவ்வளோ கல்யாண குணங்கள் உடையவர். பீஷ்மர் எப்படி திருநாமத்தை அமைச்சிருக்காருன்னா, விஸ்வம் விஷ்ணு வஷட்காரக, அதாவது விஸ்வம்னா பூர்ணத்துவம், எல்லா இடமும் பூர்ணமாக இருக்கார். விஷ்ணு அப்படின்னா வியாபிச்சிருப்பவர், உள்ளும் புறமும் எல்லா இடமும் வியாபிச்சிருக்கார். நியந்திருத்வம், வஷட்காரகான நியந்திருத்வம், அதாவது எல்லாரையும் நியமிக்கிறவர் அவர் தான், கட்டளையிடுறவர் அவர் தான். எல்லாமே ஸ்ரீமன் நாராயணன் தான். வரிசையாக அந்த 3 திருநாமத்தையும் ரொம்ப அழகாக அமைச்சிருக்கார் பீஷ்மர். ஒரு ராஜா இருக்கார், அவரால் என்ன பண்ண முடியும்? எல்லாரையும் நியமிக்க முடியும். ஒரு ஆகாயம் இருக்குது, ஆனால் அதால் நியமிக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆகாயம் எல்லா இடமும் வியாபிக்க முடியும், ஆனால் ராஜாவால் வியாபிக்க முடியாது, ஒருத்தர் மட்டும்தான் இருக்க முடியும். எல்லா இடமும் இருந்து வியாபித்து நியமிக்கிறதும் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால தான் அவருக்கு எவ்வளோ அழகாக போட்டிருக்காருன்னா, பூர்ணமான பகவான் எல்லா இடமும் வியாபித்து தன் நிச்சயாலேயே எல்லாரையும் நியமிக்கிறார் அப்படின்னு பீஷ்மர் சொல்லியிருக்கார். இப்போ அந்த 3வது திருநாமமான வஷட்காரகாவுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். கண்ணன் பாண்டவ தூதனா துரியோதன அரசவைக்கு வரதா இருந்தார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், துரியோதனன் பீஷ்மர், துரோணர், திருதராஷ்டிரன் எல்லாத்தையும் கட்டளை இட்டான். இப்போ கண்ணன் வரப்போகிறார், யாரும் எழுந்து மரியாதை கொடுக்கக்கூடாது. அவர் ராஜாவா உங்களுக்கு தோணலாம், எனக்கு அவன் ராஜா இல்லை, வெறும் இடைப்பிள்ளையாக தான் நான் அவனை கருதுகிறேன். அதனால் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை அப்படின்னு கட்டளையிடுறான். உடனே இந்த கட்டளைக்கு பயந்து என்ன பண்ணுறா, யாருமே சரி வேறு வழி இல்லை, ராஜா சொன்னால் கேட்கணுமே அப்படின்னு இருந்துடுறா. ஆனால் என்ன நடந்தது? கண்ணை உள்ளே வரும்போதே முதல்ல எழுந்து நின்னதே துரியோதனன் தான். எப்படின்னா, கண்ணன் வஷட்காரகா, எல்லாரோட உள்ளத்துலேயும் அவர் தானே இயக்கிறார். அதே தானே துரியோதன உள்ளத்துக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருந்து இயக்கிற சக்தி அவற்று தானே இருக்குது. அதனால் கண்ணனை அவமானப்படுத்த எண்ணினாலும் பகவான் உள்ளே வரும்போது கண்ணனுடைய சக்தியினால் முதல்ல எழுந்ததே துரியோதனன் தான். அப்படி தான் அவர் எல்லாரும் இயக்கிறார். ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் வஷட்காரகாக்கு. ஹிரண்யகசிபு பிரகலாதனை கூப்பிட்டு உனக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுத்தான்னு கேட்குறான் இல்லையா? அப்போ பிரகலாதன் சொல்கிறான், ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம், எல்லாமே தான் பக்தியோட லட்சணம்ப்பா. இதைத்தான் நம்ம டெய்லி சொல்லணும், வாயினால் படி மனதால் சிந்திக்கணும், இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கா. ஹிரண்யகசிபுக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? உனக்கு எப்படி தெரிஞ்சதெல்லாம் அப்படிங்கிறா. உன்னை யார் இந்த கேள்வி கேட்க சொன்னாலோ அவரே தான் என் மனசுக்குள்ளேயும் இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாருப்பா அப்படிங்கிற. ஏன்னா உள்ளேருந்து உனக்கு யார் உள்ளேருந்து இயக்கிறாளோ அவர் தான் என் உள்ளத்துலேருந்து அந்தரியாமையாக இருந்து இயக்கிறார் அப்படிங்கிறார். அதுதான் வஷட்காரகா. அதனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. உலகத்தை ஃபுல்லு இயக்கிற சக்தியே பகவான்கிட்ட இருக்குது. அதை நம்ம உணரணும். நான் தான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஒன்று நினைக்கலாம், ஆனால் நடத்துறது பகவான். அதை மனசில் வச்சுண்டு தினமும் வஷட்காராய நமக அப்படின்னு உச்சரிச்சுட்டே வந்தால் நாங்கிற அகம்பாவம் போயிட்டு எல்லாம் பகவானோட சக்தி, அவர் தான் எல்லா இடமும் வியாபித்து பூர்ணராக இருந்து நம்மளை இயக்கிறார் அப்படிங்கிற நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும். அதுதான் இந்த வஷட்காரகாங்கிற திருநாமத்தோட அர்த்தம்.